1995 வெளிவந்த திரைப்படம் தான் பாஷா. இந்த திரைப்படத்தோட இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா, தேவா இசையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ரகுவரன் மற்றும் நக்மா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அன்றைய தேதியில் 10 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம் தான் பாஷா திரைப்படம். இந்த திரைப்படத்தை பலமுறை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 4K முறையில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை ஜூலை 18 நேற்றைய தினம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ரசிகர்களை பார்த்தீங்கன்னா தலைவர் வாரான்னு சொன்னோடனே விசில் பறக்கு, கை குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த திரைப்படத்திற்கு அந்த பாட்டுக்கு நான் ஆட்டோக்காரன்னு அந்த சூப்பர் ஸ்டார் அப்படியே வந்து அந்த உடச்சி நிற்கிற அந்த ஸ்டைலை பார்த்தீங்கன்னா அப்படியே திரையில இருந்து ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. இப்போ இருக்க 2K கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இது வரும்போது பேப்பரை போடுறது, தலைவருக்கு இன்னுமே மவுஸ் குறையாம இருக்குது. அப்போ இருந்த மவுஸ் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்தை பலமுறை பார்த்துருப்பாங்க நிறைய பேர். இருந்தாலும் டிவிலையும் சரி தேட்டரில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு அதிர்வோட அந்த தேட்டரோட பிஜிஎம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வேற லெவலில் இருக்குது. அவர் வந்த உடனே அந்த ரசிகர்கள் அப்படியே டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், அனல் பறக்க அந்த விசில் அடிக்கிறதா இருக்கட்டும், நான் ஆட்டோக்காரன் பார்த்தீங்கன்னா தேட்டரில் இருக்க அவங்களோட ரசிகர் எல்லாருமே உற்சாகமாக தேட்டரில் ஆடுறாங்க. மற்றபடி திரையரங்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் டைம் போய் ஆடுறாங்க. அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. ரீரிலீஸ் என்பதை விட பல திரைப்படங்கள் வெளிவந்திருக்கு. ஆனால் அந்த பாஷா திரைப்படத்தை மாதிரி எந்த ஒரு திரைப்படமும் திரை வரலாற்றிலே அமையாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரகுவரன் அவர்கள் அந்த கை அசைச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா தேட்டரில் அப்படியே விசில் அடித்து கத்துறாங்கங்க. அந்த படம் இப்போ தான் ரிலீஸ் பண்ணுற போகிற மாதிரி அப்படியே விசில் அடித்து கத்துறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ரகுவரனை பார்த்தானே அப்படி ஒரு வில்லத்தனம். ஏன்னா பொதுவாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அப்போ இருக்க காலகட்டத்தில் சரியான வில்லனாக அமைந்தவர் தான் ரகுவரன். நிறைய படத்தில் வில்லனாக அமைந்திருக்கிறாரு. அவர் வரும்போது அந்த மார்க் ஆண்டனியா வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பேச்சாக இருக்கட்டும், சூப்பர் ஸ்டாரு இவங்களோட பேச்சு ரெண்டுமே அப்படியே ஈக்குவலாக கொடுத்துருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சுரேஷ் கிருஷ்ணா அவர்களை. அப்போ எடுக்கும்போது அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அந்த அளவுக்கு போகுமா போகாதான்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப என்ன இந்த படம் இப்படிலாம் இருக்குது, இந்த படம் போகுமா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா சினிமா மார்க்கெட்லேயே அதிக வசூல் கொடுத்து இவருக்கு அதிக நாட்கள் 500 நாள் இந்த திரைப்படம் ஓடி வசூலில் பட்டையை கிளப்பியிருக்கு. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா 100 திரையரங்கில் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கு. சென்னை ஆல்பர்ட் திரையரங்கில் மற்றும் கோயம்புத்தூர், மதுரை, திண்டுக்கல், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவில், இந்த மாதிரி பல இடங்களில் திருநெல்வேலி, தென்காசி போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட ஃபேனை பார்த்தோன்னு புதுசாக தலைவரோட அந்த கூலி திரைப்படத்திற்கு எப்படி ஒரு வரவேற்பு இருக்குமோ அதே மாதிரி இந்த பாஷா திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திரையரங்கில் விசிலு, அந்த திரையரங்கு ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு மவுஸ் இன்னமும் சூப்பர் ஸ்டாருக்கு குறையல. இன்னும் எத்தனையோ தலைமுறைகள் இருந்தாலும் பல பேர் கூட போட்டி போட்டு இன்னைக்கும் அப்படியே நிற்கிறாரு. எத்தனை வயசு கடந்தாலும் அந்த பாஷாங்கிற கேரக்டரில் இன்னமும் இருந்திருந்தாலும் இப்பவும் அந்த அளவுக்கு அந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்ச அளவுக்கு அந்த எதிர்முனையில் 2 பேரும் பேசுகிற சூப்பர் ஸ்டார் அந்த பக்கம் பேசுவார், ரகுவரன் பேசும்போது பார்த்தீங்கன்னா நான் இதை கட்டி வேலை செய்ய மாட்டேன், இதை கட்டி வேலை செய்வேன் அப்படிம்பாரு. ரகுவரனோட அந்த கை அசைவு தேட்டரில் திரும்ப எந்திரிச்சு அவங்க கத்துறதா இருக்கட்டும், தலைவரோட அந்த வரவேற்பை பார்த்தீங்கன்னா அவர் இதய தெய்வம் போல அவரை பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டார் வெறியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அந்த சீனில் வரட்டும், அந்த ஆனந்தராஜிட்ட அடி வாங்குற சீனாக இருக்கட்டும், அதுக்கடுத்து அவங்க தங்கச்சியை பிடிச்சி சல்ற சீனு, கடைசியில் ஆனந்தராஜை புரட்டி எடுத்து அந்த கம்பத்தில் வச்சு அடிச்சுட்டு அந்த இடைவேளை சீன் வரும் பாருங்கள், அப்படியே ஒரு ஒளிவட்டமாக வரும். அந்த இடம் ஃபுல்லாக லைட்டெல்லாம் ஆஃப் ஆயிரும். இடைவேளைன்னு கிளைமேக்ஸில் வரது மாதிரி அந்த இடைவேளை சீன் வரும். இடைவேளைக்கு பிறகு படம் தூள் கிளப்புற அளவுக்கு, பட்டையை கிளப்புற அளவுக்கு ஒரு அருமையான கதாபாத்திரமாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாரு. அவங்க தம்பி திரும்ப வருவாங்க, வந்து நீங்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி, நீங்கள் அடித்த எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, ஒருத்தன் கூட மிஞ்சலை, பாம்பேயில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி ஸ்ரீவித்யா உடனே அவங்கள்ட்ட பார்த்துட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற, இதே உன் தங்கச்சி உன் அண்ணன் அடிச்சிருந்தா நீ பார்க்க மாட்டியா அப்படிங்கும் போது பாம்பேயில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த சீன் வரும்போது தான் அந்த வாக் பண்ணுவார் பாருங்க, அந்த சூப்பர் ஸ்டார் அந்த வாக் பண்ணுற அந்த நடம் பாருங்க, டக்கு டக்குன்னு வர்ற சீனு அதே ஒரு வேற லெவலில் பிஜிஎம் போட்டு வச்சிருப்பாருங்க தேவா அவர்கள். அந்த அளவுக்கு தேவாவுக்கு தான் முக்கியத்துவமாக அந்த திரைப்படத்தை சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு பாட்டும் அப்படி எழுதியிருக்கிறாரு. படத்தில் இருக்க எல்லா பாட்டுமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுக்குற அளவுக்கு பிரமாதமான ஒரு பாட்டு. ரசிகர்களுக்கு தாங்க முடியல, தன்னோட கை குழந்தையும் வச்சிருக்கிறாரு. ரசிகர் அந்த அப்படியே விசில் அடிச்சுக்கிட்டு அந்த ஆட்டத்தை பாருங்க திரையில. ஆல்பர்ட் தியேட்டர்லையும் சரி மற்ற எல்லா திரையரங்கிலுமே அனல் பறக்க அந்த அளவுக்கு ரசிகர்கள் உற்சாகமாக இந்த திரைப்படத்தை கண்டு மகிழாருங்க. ரகுவரனுக்கு சொல்லவே வேண்டாம், மவுஸ் குறையல. அந்த ஆண்டனிங்கிற கேரக்டர்ல அவர் சொல்ற போன்ல நீ எங்க மீட் பண்ணலாம், நான் எங்க மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 நிமிஷத்துல லைன்ல வரேன் அப்படின்ட்டு வைப்பாரு. அப்பவும் விசில் பறக்கு. சூப்பர் ஸ்டாருக்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்களோ அது போல ஆண்டனிக்கும் ரசிகர்கள் இருக்கிறாங்க. நான் பாஷாட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் அந்த கிளாஸ் அப்படியே ஒட்ட வைப்பாரு.
அந்த ஸ்டைலும், இந்த படத்தோட ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு மூமெண்ட்டும் நமக்கு ரசித்து பார்க்கும்போது படத்தோட வெற்றி மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் தான். இப்போ ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினத்தில் நல்லா கொடுத்துருக்குது. ரீரிலீஸ் என்பதை பொறுத்த வரைக்கும் குறைஞ்ச பட்ஜெட்டில் தான் நம்ம பொறுத்த வரைக்குமே ரீரிலீஸ் 4K முறையில் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப செலவாகாது. இருந்தாலும் கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்குமே ஒரு 10 லட்சம் கொடுத்தாலே இந்த திரைப்படத்தோட வசூல் மிக பிரமாதமாக இருக்கும். நேற்றைய தினத்தோட வசூலை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்திற்கு 2 லட்சம் வரைக்கும் வசூலாகிருக்குது. நம்ம தமிழகத்தில் எல்லாமே 100 திரையரங்கில் இந்த திரைப்படம் வெளியாகிருக்குது. அதனால ரசிகர்கள் ஆரவாரமாக குழந்தைகள் முதல் கொண்டாடும் அளவுக்கு பாஷா திரைப்படம் திரையரங்கில் இன்றும் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா 1 காட்சி 2 காட்சி இல்லை, 4 காட்சியும் எல்லா திரைப்படங்களும் ஓடுற மாதிரி 4 ஸ்க்ரீன் பிளேயில் 4 ஷோ ஓட்டுறாங்க. பாஷா திரைப்படம் கிட்டத்தட்ட இந்த திரைப்படங்களை இப்போ இந்த வாரத்தில் இருந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்கள் இந்த திரைப்படம் ஓடும். ஏன்னா ரசிகர்களோட வரவேற்பு குறையலைங்க. டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் நிறைய புக் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக போய் டிக்கெட் எடுத்து திரைப்படங்களை பார்க்கணும்னு நிறைய இருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை பார்த்து ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா ரீரிலீஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கட் அவுட், பேனர்கள், போஸ்டர், தலைவரோட திரைப்படத்திற்கு அப்போ என்ன மாதிரி இருந்ததோ அதே இதில் இப்பவும் கொண்டு வராங்க. இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் தாண்டிடுச்சு. இருந்தாலும் இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணும்போது ரசிகர்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். பொதுவாக ஆட்டோக்காரங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப அருமையான ஒரு பாடலாக அமைஞ்சிருக்கு. நான் ஆட்டோக்கார அந்த காவி சட்டையாக இருக்கட்டும், பேண்ட் சட்டை, அந்த ஸ்டைலு, சூப்பர் ஸ்டார் இருந்தாலே ஸ்டைலு தான். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஜனகராஜ் அவர்கள் மற்ற ஆக்ஷன் ஹீரோக்கள் எல்லாருமே இருந்திருந்தாலும் பொதுவாக வில்லன் என்பது வரைக்குமே ரகுவரன் தான். பிளாஷ்பேக்ல 2-3 பிளாஷ்பேக் இந்த திரைப்படத்தில் வரும். அதுதான் அந்த திரைப்படத்தில் பிளாஷ்பேக் இருக்கும். அதுதான் தன்னோட நண்பனை கொண்டுருவாங்க. அந்த சீன் எல்லாமே பார்க்கும்போது திரையில் பார்க்கும்போது தான் அந்த திரைப்படத்தோட மகிமை இன்னும் தெரியுது. அந்த 95ல் பார்த்தீங்கன்னா திரை இறங்க அதிர அந்த அளவுக்கு இப்படிலாம் இருக்காரு தேட்டரு. சாதாரண ஒரு சவுண்டு எஃபெக்ட்லாம் அந்த அளவுக்கு இருக்காரு. லைட் போடுவாங்க தலைவர் வரும்போது அந்த சீனுக்கு. ஆனால் அந்த திரையில் அது இப்போ பார்க்கும்போது இந்த திரைப்படங்கள் இப்பவும் எடுத்திருந்தா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான திரைப்படமாக சுரேஷ் கிருஷ்ணா இருக்காரு. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே தேவா அவர்களோட பாடல் வேற லெவலில் ஹிட் கொடுக்குற அளவுக்கு இன்றும் பேசப்படும் அளவுக்கு திரைத்துறையில் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட திரைப்படங்களில் பாஷா திரைப்படங்கள் நின்று பேசும். கிட்டத்தட்ட அவர் இப்போ 175 திரைப்படத்துக்கிட்ட நடிச்சிட்டாரு, தமிழ், கன்னடம் போன்ற பல இடங்களில். இருந்தாலும் இந்த பாஷா திரைப்படத்தை மாதிரி திரை உலக வரலாற்றிலே எந்த ஒரு திரைப்படமும் அமையாது. அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு வசூலையும் கொடுத்துருக்குது. இப்போ ரீரிலீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பலமுறை இந்த திரைப்படங்கள் வசூல் கொடுத்துருக்கு. 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்துருக்குது. நேற்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் 1.25 லட்சம் வரைக்கும் இந்த திரைப்படம் வசூல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் எப்படியாவது ஒரு வாரம் ஓடினாலே போதும். ஒரு 10 லட்சம் வசூல் பண்ணாலே இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு போதும். இப்போ இருக்க திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே ரீரிலீஸ் பண்ணி குறைஞ்ச பட்ஜெட்டில் ஓரளவு நமக்கு வசூல் கிடைச்சாலே சந்தோஷம்னு நினைப்பாங்க. சத்யா மூவி தயாரித்து இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே 100 திரையரங்களை வெளியிட்டு ஜூலை 18 திரையரங்கில் ஓடுது. ரசிகர்கள் உற்சாகமாக இந்த திரைப்படத்தை கொண்டாடுறாங்க. விசில் எடுத்து திரையில பார்க்கறதுக்கு தான் ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. சூப்பர் ஸ்டார் என்றாலே அது தலைவர் ரஜினிகாந்த் என்கிற அளவுக்கு தான் பாஷா திரைப்படம் பிரமாதமான ஒரு வெற்றி திரைப்படம் ரீரிலீஸ்